வணக்கம் ஷர்மிளா. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள செம்மறிக்குளம் ஊராட்சியில் 650 ஏக்கர் விவசாய நிலம் உள்ளது. இதில் பெரும்பான்மையாக வாழை, பப்பாளி, சுரைக்காய், பாகற்காய், புடலங்காய் போன்றவைகள் விவசாயம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அப்பகுதியில் 250 ஏக்கர் பரப்பளவில் வாழையும், 25 ஏக்கர் பரப்பளவில் பூசணிக்காயும், 5 ஏக்கர் பரப்பளவில் வெண்டைக்காயும், மேலும் 2 ஏக்கரில் பல்வேறு காய்கறிகள் விவசாயம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அறுவடைக்கு தயாரான நிலையில் இருந்த இந்த பொருட்கள் அனைத்தும் வடகிழக்கு பருவமழையின் தீவிரத்தின் காரணமாகவும், தாமிரபரணி ஆற்றில் ஏற்பட்டுள்ள பெருவெள்ளத்தின் காரணமாகவும் அப்பகுதியில் உள்ள விவசாய நிலம் முழுவதும் 6 அடி வரை தன் வெள்ள நீரில் மூழ்கியது. இதனால் அப்பகுதியில் பயிரிடப்பட்ட 1 லட்சம் வாழைத்தார்களை அறுவடை செய்ய முடியாமல் அப்பகுதி விவசாயிகள் பரிதவித்தனர். மேலும் இதனை கண்டு மனம் நொந்து போன அப்பகுதியை சேர்ந்த விவசாயிகள் படகு மூலம் அப்பகுதிக்கு சென்று வாழைத்தார்களை தண்ணீரில் மிதந்து வந்து இழுத்து அதனை கரைக்கு கொண்டு வரும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதுவரை சுமார் 1500 வாழைத்தார்கள் அறுவடை செய்யப்பட்டு வெளி மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் கடந்த 3 நாட்களாக அப்பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் ஆபத்தை உணராமல் அந்த வாழைத்தார்களை வெள்ள நீரில் நீந்தி சென்று படகு மூலம் அறுவடை செய்து கரைக்கு கொண்டு வரும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் அப்பகுதியில் 50,000க்கும் மேற்பட்ட வாழைத்தார்கள் மழை நீரில் முழுவதும் மூழ்கியுள்ளது. மேலும் இது குறித்து வருவாய்த்துறையினர், பொதுப்பணித்துறையினர் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அப்பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் மிகவும் வேதனையில் உள்ளனர். ஷர்மிளா, தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். பிடிங்க இந்த வித்தியால உள்ள இடத்துல நான் அந்த நாள் க்ளோஸ் படுத்துக்க எல்லாத்தையும்